ஹாய் இர்ஃபான். ஆம், எனக்கு வழக்கமாக ஒரு இன்ட்ரோ கார்ட் போடுவேன். போட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி உங்ககிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. அதை தாண்டி எனக்கு இந்த விஷயம் அட்ரஸ் எனக்கு தெரியல. இது இது அந்த மாதிரி ஒரு சேனலும் கிடையாது. இது வெறும் பாட்டு, டீசர், ட்ரெய்லர் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கவர் பண்ணுற ஒரு சேனல். ஸோ எனக்கு எந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனுமே கிடையாது. லைக் இது கவர் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனுமே கிடையாது. எனக்கு ஒரு மாதிரி பாதர் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஒரு மாதிரி இருந்தது. நிறைய பேர் போட்ட வீடியோஸும் பார்த்தேன். சோஷியல் மீடியாவில் இப்போது உங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிற விஷயங்களும் பார்க்குறேன். எனக்கு தெரில. எனக்கு ஏன் இது கொஞ்சம் பாதர் பண்ணுது, ஏன் கொஞ்சம் ஒரு மாதிரி பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு புரியுதான்னு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அது தப்பு, ஏன் தப்பு அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது தப்புன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக யாருக்கு அந்த கெடுதலை செஞ்சீங்களோ, யாரை உதாசனப்படுத்தி ஏளனமாக பேசுனீங்களோ, பண்ணீங்களோ, சிரிச்சிங்களோ, அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் போய் செஞ்சுருவீங்கன்னு நான் நம்புகிறேன். சரியா? புரிஞ்சுக்கோங்க. இந்த சேனல் இந்த மாதிரி விஷயங்களை கவர் பண்ணுற ஒரு சேனலே கிடையாது. ரொம்ப ஒரு சின்ன சேனல். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு பெருசாக உங்களை வச்சு ஃபேம் தேடணுன்ற ஒரு எண்ணமே எனக்கு கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய சர்ச்சைகள் வந்தது. நான் எதுலுமே இன்வால்வ் ஆகி பேசலை. எனக்கு அதில் பெருசாக உடன்பாடும் இல்லை. ஏன்னா ஒருத்தங்களை கேள்வி கேட்குற அளவுக்கு நம்ம நல்லவங்களான்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட மூவ் பண்ணுற ஒரு பர்சன் தான். நான் அந்த அளவுக்கு நல்லவங்களாம் கிடையாது. நானும் என்கிட்டயும் நிறைய குறைகள் இருக்குது. நானும் நிறைய தவறுகள் செய்கிறேன். தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாதுங்க. கண்டிப்பாக தப்பு எல்லோரும் பண்ணுவாங்க. அதுலேருந்து எப்படி வெளில வரோன்றது தான் முக்கியம். அதுலேருந்து கற்றுக்கிட்டு இன்னும் பெட்டராக அடுத்த நாள் எப்படி இருக்க ட்ரை பண்ணுறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் எந்த வித எடிட்டும் இல்லாமல் எதையும் உதாசனப்படுத்தி பேசுகிற மாதிரி மீம் பண்ணாமல், ட்ரோல் பண்ணாமல் இந்த விஷயத்தை நான் டெலிவர் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். சரியா? நான் இதை மட்டும் தான் அட்ரஸ் பண்ண போகிறேன். இது சாப்பாடு கொடுக்க போனீங்க இல்லையா, அந்த விஷயத்தை மட்டும்தான் நான் அட்ரஸ் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஜமீன் பல்லாரத்தில் இருக்கேன். ரொம்ப 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 மண் தரை, குடிசை வீடு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வந்த ஒரு பர்சன் தான் நான். ஏதோ எங்கள் அம்மா கொஞ்சம் படிச்சிருந்தாங்க அப்படின்றதுனால கொஞ்சமாக வெளில எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எங்களை. ஸோ அந்த பசியோட வலியும் பசியோட வேதனையும் கொஞ்சம் நிறையா தெரியும். தெரிஞ்சதுனால என்னவோ எனக்கு அது கொஞ்சம் பாதர் பண்ணிகிட்டே இருக்குது. சரியா? நீங்கள் நல்ல எண்ணத்தோடு தான் போயிருப்பீங்க. ஆப்வியஸாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஏன்னா உங்களை பற்றி எனக்கு நிறைய தெரியாது. எனக்கு உங்களை பற்றி பர்சனலாக தெரியாது. உங்கள் சேனல் தெரியும், நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் போடுவீங்கன்னு தெரியும். பட் அதை தாண்டி எனக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த நீங்கள் செஞ்ச செயல் என்னென்னு எனக்கு தெரியும். அது கொஞ்சம் நீங்கள் எனக்கு கெடுதல் பண்ணல, எனக்கு காயப்படுத்திட்டீங்க. அந்த வாழ்வியல்லேருந்து வர ஆட்கள், மனுஷங்க அப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல. எனக்கு அதனால தான் இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். கஷ்டத்தில் இருக்கிறவங்க, பசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பசி தாங்க பெருசாக தெரியும். அந்த இடத்துல இருந்தால் தான் அது புரியும். அடுத்த வேளை சாப்பாடு நம்மளுக்கு கேள்விக்குறி அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம அதை பண்ணுவோமா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன்னு அடித்து சொல்கிற ஆட்கள் இருக்காங்க பற்றி. அந்த சாப்பாடை எகிரி பிடிக்கிறது தப்பு, அது அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு ஒரு இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பசியில் இருந்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு வேதனையில் இருந்தீங்கன்னா, அந்த பசியை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதுன்றது நான் முழுசாக நம்புகிறேன். இல்லை நான் பண்ண மாட்டேன், அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன், என்ன சூழ்நிலையிலும் பண்ண மாட்டேன்னு சொல்கிற ஆட்கள் ஒரு ப்ரிவிலேஜான ஒரு இடத்துலேருந்து தான் அதை சொல்கிறீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேன். அதை சொல்ல முடியாதுங்க, கஷ்டங்க. அந்த இடத்துல இருந்தால் தான் அது புரியும். அந்த வேதனை அனுபவித்தா தான் அந்த வலி புரியும்.
நீங்கள் நல்ல விஷயத்துக்காக தான் போயிருப்பீங்க. எனக்கு அதில் வந்து சந்தேகம் இல்லை. பண்ண போயிருப்பீங்க. அந்த இடத்துல நீங்கள் அப்படி பண்ணது வந்து கொஞ்சம் ஏளனமாக பேசினது, கொஞ்சம் உதாசீனப்படுத்தி படுத்தி பேசினது, கொடுக்க தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப மட்டம் தட்டின மாதிரி இருந்தது அது. அதுக்கப்புறம் சிரிக்கிறீங்க, குழந்தைங்கள வந்து அது இதுன்னு சொல்கிறீங்க. அது கொஞ்சம் வேதனையாக தான் இருந்தது. பட் நீங்கள் எனக்கு எந்த கெடுதலும் பண்ணல. நீங்கள் என்னை காயப்படுத்துனீங்க, ஆனால் எனக்கு எந்த கெடுதலும் பண்ணல. நீங்கள் யாருக்கு கெடுதல் பண்ணியிருக்கீங்கன்னா, யாரெல்லாம் ஏளனமாக பேசுனீங்களோ, இழிவுபடுத்தி பேசுனீங்களோ, உதாசீனப்படுத்தி பேசுனீங்களோ, அவங்களுக்கெல்லாம் கெடுதல் தான் பண்ணியிருக்கீங்க, நல்லது பண்ணல. சரி, நான் சரி வெயிட் அட்ரஸ் பண்ணுவீங்க, இதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாரும் யூடியூப் ஒரு சேனல்லேருந்து போடுறாங்க, கேட்குறாங்க, சொல்கிறாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணல. ஒரே ஒரு நியூஸ் அவுட்லெட்டில் மட்டும் வந்து அது தெரியாமல் பண்ணிட்டன்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி பார்த்தா உங்கள் சேனலில் வந்து தீபக் அண்ணா கூட உட்காந்து ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. எனக்கு அப்போ தான் இன்னும் கொஞ்சம் வெறுப்பு அதிகமாகிடுச்சு. லைக் நீங்கள் வந்து யாருக்கு கெடுதல் பண்ணீங்களோ, வழக்கமாக நம்ம யாருக்காவது ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா, யாரையாவது காயப்படுத்திட்டோன்னா, கஷ்டப்படுத்திட்டோன்னா, அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் சரியான செயல். ஆனால் இப்போ பப்ளிக் பர்செப்ஷனில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஏதோ பண்ணணுமேன்னு பண்ண மாதிரி இருந்தது. அந்த நியூஸ் அவுட்லெட்டில் வந்து நீங்கள் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னது. நீங்கள் வந்து நியாயப்படி என்ன பண்ணணுமோ, என்ன பண்ணணுன்னா, நீங்கள் யாரை வந்து ஏளனமாக பேசுனீங்களோ, யாரை உதாசீனப்படுத்தி பேசுனீங்களோ, யாரை கேவலமாக மட்டம் தட்டி பேசுனீங்களோ, சிரிச்சிங்களோ, அதே இடத்துக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறது தான் வந்து சரியான செயல். ஏன்னா நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, போட்டு அது அத்தனை பேர் பார்த்துருக்காங்க. அவங்கள ஏளனப்படுத்துறது வந்து அத்தனை பேர் பார்த்துருக்காங்க. ஸோ நியாயப்படி நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறது, அது அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செய்கிறது இருக்கு இல்லையா, அதையும் பப்ளிக்காக தானே பண்ணணும். உங்களுக்கு இது தப்புன்னு புரிஞ்சிருச்சுன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்களா அந்த வீடியோவை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்குற வீடியோவும், அது அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குற வீடியோவும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்கிறதும் இருக்குல்ல, அதுதான் நியாயமான செயல். உங்களுக்கு இது ஏன் தப்புன்னு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வியல், ஒருத்தவங்களோட வாழ்வாதாரம் வந்து சரியில்லை, அந்த ஒரு இடத்துக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்கள மட்டமாக பார்க்குறது, மட்டம் தட்டுறது இருக்குல்ல, அது வந்து அது ஒரு மோசமான குணாதிசயம். அது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து சேருமா சேராதான்னு கூட எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. ஆனால் வந்து சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இதை நீங்கள் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இது தப்புன்னு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போய் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஸ்ட்ரைக்கே அடிக்க வேண்டாம். ஒரு சகோதரர் சிம்பிள் தான், ஸ்ட்ரைக் வேறு அடித்து வச்சுருக்கீங்களா அவர் கேள்வி கேட்டதுக்கு. அவரும் முதல் போட்ட வீடியோவில் வந்து அவர் தப்பாக கூட பேசலை, திருத்திக்கலாம் தான் பேசினார். அவர் பேசினது எனக்கு பிடிச்சிருந்தது. பட் அவரையும் நீங்கள் வந்து இது சரி பண்ணிட்டீங்கன்னா, நானே இந்த வீடியோவை டிலீட் பண்ணிவிடுவேன். எனக்கு இதனால் எதுவுமே வேண்டாம். ஏன்னா இதனால் வந்து ஒரு எக்ஸ்போஷர் அது மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. இது அது மாதிரி ஒரு சேனலும் கிடையாது, அது எதிர்பார்த்தும் நான் கிடையாது. இது வந்து உங்களுக்கு சேரணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே வந்து சேரும்னு நான் நம்புகிறேன். முடிஞ்சால் இது அவர்கிட்ட போய் சேர்த்துருங்க. யாரை பார்க்குறீங்களோ அவங்க இந்த விஷயத்தை போய்ட்டு அவர்கிட்ட சேர்த்துருங்க. அவர் வந்து நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணல, அவர் நம்மளை காயப்படுத்தியிருக்காரு. அவங்கள தான் அவங்களுக்கு தான் கெடுதல் பண்ணியிருக்காரு. அவங்கக்கிட்ட தான் he has to do right by them. அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அவங்களுக்கு எந்த மரியாதையை கொடுக்கணுமோ அதை போய் கொடுக்கணும். அவங்கக்கிட்டே போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு, அது வீடியோவில் தான் பண்ணணும். ஏன் பண்ணணும்னா,
அது வீடியோவில் வச்சு தான் அசிங்கப்படுத்தினார். அது ஒரு நேஷ்னல் நியூஸ் ஆகிடுச்சு இப்போது. அதே மாதிரி இந்த செயலும் வந்து அவர் மன்னிப்பு கேட்குறதும் அவர் அவங்களுக்கு செய்ய வேண்டியது செய்கிறதும் வந்து அது பப்ளிக்காக தான் செய்யணும். எனக்கு அதுதான் கரெக்டுன்னு தோணுது. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவருக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் வந்து அவர் தப்பிச்சிக்கிட்டே வராருன்ற மாதிரி. எனக்கு தெரியாது, எனக்கு நிஜமாலே தெரியாது அதெல்லாம் இருக்கா இல்லையானா எனக்கு தெரியாது. சப்போஸ் இருந்ததுன்னா அந்த சப்போர்ட்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் யாரை வந்து ஜட்ஜ் பண்ணி, யாரோட வாழ்வியலை ஜட்ஜ் பண்ணி, யாரை வந்து இழிவுபடுத்துனீங்களோ, ஏளனமாக பேசுனீங்களோ, காயப்படுத்துகிற மாதிரி பேசுனீங்களோ, அவங்களோட வாழ்வியலும் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் பெட்டர் பண்ண, இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்த அந்த பொலிட்டிக்கல் சப்போர்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு உங்களை கஷ்டப்படுத்தணுமோ, உங்கள் குடும்பத்தை வந்து இழிவாக பேசணுமோ, உங்களை வந்து அழிச்சிடணும், எந்த காழ்ப்புணர்ச்சியும் எனக்கு இல்லை. இது உங்களுக்கு புரியணும். இதனால் வந்து நீங்கள் அதை புரிஞ்சுட்டு என்ன செய்யணுமோ அதை செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் அதை சொல்கிறேன். புரியும் நம்புகிறேன், செய்வீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் அதை செஞ்சிட்டிங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே நான் இது எல்லாருமே டெலீட் பண்ணிடுறேன். சத்தியமாக மற்றபடி வேறு எந்த எண்ணமுமே எனக்கு கிடையாது. இர்ஃபான், இன்னும் நல்லா பெருசாக வளருங்க, இன்னும் நிறைய பேருக்கு நல்லது பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோதான். பாருங்கள் இர்ஃபான், பார்த்து இதை சரி பண்ணுங்கள். ஏன்னா இதுக்குள்ளேயும் நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்குது. நீங்கள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களோ அந்த ஒரு கூட்டத்தையே வந்து ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க வேறு. அது சரி கிடையாது. அந்த இடத்துக்கு போக விட்டுறாதீங்க. ரொம்ப நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணுங்கள், ஓகேவா? எனக்கு ஒரு விஷயத்தில் ரொம்ப நம்பிக்கை இருக்கானா, யார் கரெக்டு சொல்கிறாங்களோ இல்லையோ, உங்கள் அம்மா கண்டிப்பாக இதை தப்புன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அவங்கள பார்த்தாலே தெரியுது, அவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இர்ஃபான், இது புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். புரிஞ்சால் தயவுசெய்து செய்ய வேண்டியது செஞ்சுருங்க. அவ்வளோதான். மற்றவங்க வந்து கோச்சிக்காதீங்க. இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்தாலும் நான் போட மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பெருசாக ஒரு நான் முதல் நல்லவனாக இருக்கணும்ல, மற்றவங்களை கேள்வி கேட்குறதுக்கு. என்கிட்டே நிறைய குறைகள் இருக்கும்போது நான் எங்கெங்கே போயிட்டு மற்றவங்களை கேள்வி கேட்குறது? எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. இந்த இருக்கப்பட்ட இடத்துலேருந்து வர்றவங்க வந்து இவரை கேள்வி கேட்குறதும், பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இவரை கேள்வி கேட்குறதும், எனக்கு அதுவே வந்து ஒரு மாதிரி பெர்ஃபார்மேட்டிவாக தான் தெரியுது. இப்போ நான் பண்ணுறதே அப்படி தான் இருக்குமோன்ற ஒரு பயம் கூட எனக்கு இருக்குது. தெரிலங்க, புரிஞ்சுக்கோங்க. இது தப்பு. நீங்கள் யாருக்கு தப்பு பண்ணீங்களோ அது எந்த விதத்தில் பண்ணீங்களோ அதே விதத்தில் நீங்கள் அவங்களுக்கு போயிட்டு எது சரியோ அதை செய்யணும். அவ்வளோதான். அதுதான் இந்த வீடியோவோட கரு. அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, நான் பண்ண மாட்டேன். நான் உங்களை வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வெறுப்பாகவே இருந்துச்சு. கொஞ்சம் மண்டைக்குள்ளே மடக்குன்னு இருந்துச்சு. சரி, கொட்டிடணும்னு தோணுச்சு, அதனால் கொட்டிட்டேன். பரவாயில்ல. இந்த வீடியோ அவருக்கு போய் சேர்ந்தால் போதும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நான் உங்களை வந்து ஏதாவது ஒரு சந்தோஷமான வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். ஓகே.